சலனம் 152. இடம் அயர்லாந்து. அதி மற்றும் நந்தினி இருவரும் ஹோட்டலில். நந்தினி, ஏங்க இப்போதான் நீங்க வெளிநாடெல்லாம் வந்திருக்கீங்களா? 2 முறை தாத்தா கூட வந்திருக்கேன். ஆனால் என்னுடைய கூச்ச சுபாவத்தால் எளிதாக பையர் கூட காண்டாக்ட் வச்சுக்க முடியல. அப்புறம் நானே வரல சொல்லிட்டேன். அப்புறம் இப்போ ஈஸ்வர் தான் இந்த ட்ரிப் கூட பையர் காண்டாக்ட் உருவாக்கிட்டு வரான். நீயும் எல்லாம் தெரிஞ்சுக்கோன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். ஏன் உங்களுக்கு கூசணும்? உங்களுக்கு திறமை இருக்காது. அதை நீங்கள் காட்டாத வர அது உள்ளுக்குள்ளே புதைந்து போயிடும். எனக்கு சட்டுன்னு எல்லாம் ஈஸ்வர் மாதிரி பேச வராது. இங்கிலீஷ் கொஞ்சம் பேசவே தயக்கம். நான் சொல்லித்தரேன். இல்லை, எனக்கு சரியாக பேச தெரியாது. இங்கிலீஷ் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. தெரியுதோ தெரியலையோ நம்ம பேசுகிறத அவங்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு பேசினா போதும். அவங்க நம்மளை பற்றி எப்படி நினைப்பாங்க என்று நினைக்காம நமக்கு என்ன சொல்ல வரோம் என்பதை மட்டும் முதலில் பேசி புரிய வச்சிட்டாலே, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த தயக்கத்தை உடைத்து விட்டாலே அப்புறம் உங்களுக்கு எளிதாக பேச வந்துடும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இல்லை நந்து, முதலில் எல்லாத்துக்கும் இப்படி தயங்குவதை நிறுத்துங்க. சின்ன சின்ன வார்த்தையை கூட என்கிட்ட தப்பு தப்பா கூட பேசுங்க. பொண்டாட்டிக்கிட்ட கூச்சத்தை காட்டாம பேசுங்க. நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம் தான். ஆனால் என்னவோ தயக்கம் கூச்சம். புரிஞ்சுக்கோங்க அதி. உங்களிடம் திறமை இல்லாட்டி நான் இவ்வளோ தூரம் பேச மாட்டேன். உங்களுக்கு நிறைய திறமை இருக்கு. காக்காய்க்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆமாம், என் புருஷன் எனக்கு எப்பவும் பெஸ்ட்டு தான். உங்களால் முடியாதுங்கிறது கிடையாதுன்றது தான் என்னோட நம்பிக்கை. எனக்காகவாவது இனிமே இந்த தயக்கத்தை எல்லாம் தூக்கி போடுங்க. நானும் இன்னைக்கு உங்கள் கூட பையர் மீட்டிங் வரேன். அவ்வளோ நேரம் உட்கார முடியாதுமா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்குங்க. சொன்னால் கேட்க மாட்டியா? மாட்டேன். ஆடவன் தீபக்குக்கு தகவல் அனுப்பிவிட்டு அவன் சரி என்றதும் மனைவிக்கு தலையாட்டினான். சுகன்யா, ஏங்க? தீபக், சொல்லிடி. இப்போ இங்கே எதுக்கு வந்திருக்கோம்? ஒரு நல்லா இருக்கான்னு பார்க்க வந்திருக்கோம். அவ்வளோ முறைத்து அப்போ தனியாக வர வேண்டியதானே? அடுத்த முறை வந்துக்கிறேன். அவனின் மேல் தலையணையை தூக்கி போட்டு இங்கே வந்து ஒர்க் பார்க்கணுமா? முதலில் ஈஸ்வருக்கு, இப்போது அவரின் அண்ணாவுக்கு. சம்பளம் கொடுக்குற முதலாளி என்ன சொன்னாலும் செய்யணும். அதுக்கு அவர் நம்மளை ஹனிமூன் அனுப்பாமலே இருந்திருக்கலாம். கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? முறைத்து, இப்போ எதுக்கு என்ன அப்படி சொன்னீங்க? இது ஒர்க்கு மட்டும் இல்லடி என் பொண்டாட்டி. அடுத்த லெவலுக்கு நான் முன்னேறுவதற்காக ஈஸ்வர் சார் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வாய்ப்பு. எப்போ நீங்கள் அவரை விட்டு கொடுத்துருக்கீங்க? இது வரைக்கும் உள்ளுக்குள்ள அவருக்கான வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போது வெளிநாட்டிலும் எந்தெந்த பையருடன் காண்டாக்டில் இருக்கார், அவர்களுடன் எப்படி தொழில்முறை உறவு வச்சிருக்காருன்னு இதுவரை அவருக்கு மட்டுமே தெரிந்ததை என்கிட்ட ஷேர் பண்ணுறார். அது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மாதிரியான அடிமையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போனால் அடிமாடு மாதிரி வேலை செய்யும்னு நம்புகிறாரோ என்னவோ. ஏய், முட்டாள் மாதிரி பேசாத. இவர்களுடன் எப்படி பேசணும், எப்படி அடுத்த லெவல் போகணுங்கிறத கற்றுக்கிறதுக்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு. எந்த முதலாளியும் இதையெல்லாம் ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டிடம் கொடுக்க மாட்டார்கள். அப்போ பேசாமல் இவங்க காண்டாக்ட் எல்லாம் பிடிங்க. நம்ம தனியாக கம்பெனி ஆரம்பித்து விடலாம். இதுதான் உண்ட வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணுறது. நீங்கள் பேசுகிறது பிழைக்க தெரியாமல் பேசுவதற்கு சமம். ஒரு இடத்தில் தொழில் காட்சி விட்டு தனியாக ஆரம்பிக்கிறது தான் சுய புத்தி உள்ளவன் பண்ணுவது. நீ பேசாமல் எனக்கு காதலியாகவே இருந்திருக்கலாம். ஏன் மனைவின்னு உரிமையை எடுத்துக்கிறேன் என்ற பேரில் என் மனசை உடைச்சிட்டு இருக்க? என்ன உடைச்சேன்? ஈஸ்வர் சாருக்கு நான் என்னைக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அவர் அண்ணா மாதிரி. அப்படியா? அப்போ அவரோட சொத்தில் பங்கு தருவாரா? ஏய், விதண்டாவாதமாக பேசாத. அப்புறம் நான் இங்கே வந்திருக்கிறது அதிசரோட இங்கே பையர் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணி எப்படி தொழில் பற்றி பேசுவது, தொழிலை அடுத்த முறைக்கு எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு நானும் கற்றுக்கிட்டு அவருக்கும் கற்றுக் கொடுத்துட்டு போகிறதுக்காக தான். அப்போது ஹனிமூனுக்கு இல்லை, அதுவும் தான். இதில் நீங்கள் அதிக கற்றுக் கொடுக்க என்ன இருக்கு? நந்தினி கூட வந்திருப்பாங்களே, அவங்க கற்றுக் கொடுக்க வேண்டியதானே? நீ பேசுவது சரியா? நந்தினி மேடத்துக்கும் இதெல்லாம் புதுசு தான். சரிதான். ஹோ, கூட பிறந்த அண்ணனுடன் என்னையும் அனுப்பி வைத்திருக்கிறார் என்றால் அவரும் என்ன தம்பியா நினைக்கிறார் என்ற அர்த்தம். எந்த முதலாளியும் அவங்க கிட்ட வேலை பார்க்கும் எந்த தொழிலாளரையும் இந்த அளவுக்கு யாரையும் முன்னேற்றி விட மாட்டாங்க. அவங்க அண்ணாவுக்கு ஒவ்வொன்றா கற்றுக் கொடுக்க அவரால் முடியாது. அதனால் உங்களை அனுப்பி வைத்திருக்கிறார். தீபக் தலையில் அடித்து, ஹனிமூனு ஒரு செலிப்ரேட் பண்ணணும்னா நீ வாய் திறக்காமல் இருப்பது நல்லது. அப்புறம் நீ ஈஸ்வர் சாரோட பிஏவா தான் என்ன பார்த்த, அப்படியே தான் புருஷனா ஏற்றுக்கணும். இல்லை ஒரு முதலாளியாக தான் ஏற்றுக்கணும்னு நினச்சா நம்ம இப்போவே விலகிடலாம் சுகன்யா.
என்ன விலகணுமா என்றாள் அதிர்வுடன். ஆமா, காதலியா இருந்தப்ப உன்னை நினைக்கும் போது மனசெல்லாம் இனிக்கும். இப்ப நீ பேசுறத பார்த்தா ஏண்டா இவளை கட்டிக்கிட்டோம் நினைக்க வச்சிடாத. அடுத்தவங்க சொத்தை ஆட்டைய போடுறது உன் அப்பங்கிட்ட இருந்து உனக்கு வந்துடுச்சோ என்னமோ, எனக்கு பயமா இருக்கு. இதுவரை தீபக் இப்படி கோபமாய் எடுத்தெறிந்து பேசி அவள் பார்த்ததே இல்லை. அப்போ என்னை விட அந்த ஈஸ்வர் தான் உங்களுக்கு முக்கியமா? எனக்கு யார் முக்கியம்னு தெரியாம தான் நீ லவ் பண்ணினியா சுகன்யா? நம்ம காதலில் எப்போ இருந்து கம்பேரிட்டிவ் எல்லாம் வந்துச்சு? என்னை நீ எதுவாய் காதலிச்சியோ அதுவாய் கடைசி வரைக்கும் காதலிச்சா மட்டும்தான் நமக்கிடையில் இருந்த காதல் நிலைச்சுன்னு இருக்கும். கனவுகளை பெரிதா காண்பது பெருசில்ல. ஆனா அடுத்தவங்க கிட்ட இருந்து உன்னை திருடி நம்ம கனவை வளர்க்கணும்னு நினைச்சா நம்ம அதே இடத்துல தான் இருப்போம். நம்ம ஒன்று திருடலை. இங்கே இருக்கிற பையர் கான்ட்ராக்டில் ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சா கூட நம்ம கம்பெனி ஆரம்பித்து சீக்கிரம் டெவலப் ஆகிடலாம். இது நம்ம படித்து தெரிந்து கொண்ட ஒரு விஷயம்தான். இதில் தப்புன்னு எனக்கு எதுவும் படலை. ஏனோ தீபக்கிற்கு அதற்கு மேல் அங்கு பேச எதுவும் இல்லாதது போல் தோன்ற சில கோப்புகளை எடுத்துக்கொண்டு நீ ரூமில் இரு. ஏதாவது வேணும்னா கீழே ரூம் பாய் கிட்ட போயிட்டு கேளு. ரொமான்ஸ் வேணும், ரூம் பாய் கிட்ட கேட்கட்டுமா? கொடுத்தால் வாங்கிக்கோ என்று சொல்லிவிட்டு கதவை ஓங்கி சாற்றிவிட்டு வெளியேறிவிட்டான். இது தீபக் தானா? இவனால் இப்படி நடந்து கொள்ள முடியுமா என்று அதிசயித்து நின்றாள் அவள். ஏனோ தன்னை ஒரு நிமிடம் கூட விட்டு கொடுக்காதவன் அந்த ஈஸ்வருக்காக தன்னை எடுத்தெறிந்து பேசுகிறானே என்ற கோபம் அவளுக்கு. மனதின் பாரம் தாங்காமல் இருக்கும் பொழுதுதான் பாரதி அவளுக்கு அழைத்தாள். சொல்லுடி, என்ன பண்ற? உன் கல்யாணத்துக்கு தான் இந்தியாவுக்கு வர முடியல. நீ இருக்கிற இடத்துக்கு உனக்கு விஷ் பண்ணலாம்னு வந்திருக்கேன். எத்தனாவது ரூம்? ஏனோ சண்டையில் அவளை மறந்து போனாள். அவளிடம் தான் வந்திருப்பதை வருவதற்கு முன்பே சொல்லி அவள் வருவாள் என்பதை மறந்து போனவள் வேகமாய் போய் கீழே அவளை வரவேற்க ஓடி வந்து அங்கு தோழியை கட்டி கொண்டு நீண்ட நாட்களுக்கு பிறகு தனக்கொரு உறவை கண்ட திருப்தியில் பாரதி இறுக்கி அணைத்திருந்தாள். அந்த அணைப்பு சொல்லியது எவ்வளவு மிஸ் செய்திருக்கிறாள் என்று. ஏனோ அதுவரை இருந்த கோபம் எல்லாம் மறந்து போய், என்னாச்சு பாரதி? தெரியாத காட்டில் திக்கி மூக்கி ஒரு இடத்தை அடையணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு தெரிஞ்ச முகம் பார்த்து விட மாட்டோமா என சாலையை கடக்கும் போதெல்லாம் தோணும். ஏதாவது ஒரு முகம் பிடித்த சாயலில் இருந்தால் ஒரு முறை அவர்களிடம் பேசிவிட மாட்டோமா என்று இங்கு பல முகங்களில் உன்னை தேடி இருக்கேண்டி. அந்த வார்த்தை சுகன்யாவுக்கு கஷ்டமாக போக பின் அவளின் விழிநீர் எட்டி பார்த்தது. ஏனோ இங்கே வந்த பிறகு உன்னை ரொம்ப மிஸ் பண்ண என்று கட்டிக்கொள்ள ஏனோ அதன் பின் பாரதியை தேற்றுவது சுகன்யாவின் முழு வேலையாகி போனது. சிறிது நேரத்தில் சுகன்யா அவளை தேற்றி இருவரும் மனம் விட்டு பேசி பின் கீழே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு விட்டு அங்கு இருக்கும் சில இடங்களை பார்வையிட்டு விட்டு மீண்டும் அறைக்கு வந்து கொண்டிருந்தனர். பாரதி, அது எப்படி இருக்கார்? நினைச்சேன், என்னடா இன்னும் வாய் திறக்கலேன்னு. சொல்லுடி, அவர் மேடம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு என்ன, நல்லா தான் இருக்காங்க. அவரை நேரில் பார்க்கணும் போல இருக்கு, ஆனால் முடியாதே என்று அவள் சொல்லும் போதே எதிர்ச்சியாக சுகன்யா எதிர் திசையில் பார்க்க அங்கே அதிகம் நந்தினியும் ஒரு இடத்தில் பலரசம் அருந்தி கொண்டிருந்தனர். அவர்களுக்கு என்ன வேண்டும் என்று தீபக் கேட்டுக்கொண்டிருந்தான். ஏனோ தன் கணவன் தன்னை அவர்களுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுப்பது போல் உணர்ந்தவளுக்கு கோபம். ஆனால் தீபக்கோ மாசமாக இருக்கும் பெண்ணுக்கு செய்யும் உதவியாக நினைத்து செய்தான். அதையும் அப்படி அவனை நடத்தியதில்லை, நந்தினியும் அப்படி நடத்தியதில்லை. பாரதி கேட்டுக்கொண்டே, என்னடி யாரை இப்படி உச்சி பார்க்கிற என்று நிமிர அங்கே தான் யாரை நினைத்து ஏங்குகிறோமோ அவனின் தரிசனம். அதையும் நந்தினியும் தாங்கள் இருந்த திசைக்கு எதிர் திசையில் நிறுத்தி இருந்த வாகனத்தை நோக்கி செல்வதற்காக சாலையை கடக்க அருந்திய பலரசத்திற்கு பில் கொடுத்துவிட்டு தீபக் பின்னால் வந்தான். ஏனோ அவர்களின் வாழ்க்கையை மாற்றி போடும் நிகழ்வு ஒன்று நடக்கப் போவதை அறியாமல் அதி முன்னே செல்ல நந்தினி பின்னால். அதி வாகனத்தை அடைய போகிறோம் என்பதால் நந்து என்று திரும்ப அவளோ கால் வலிக்குதுங்க அதி, இதோ வந்துடுறேன் என்று அவன் வாகனத்தை நோக்கி ஓட எதிரே பிரேக் பிடிக்காமல் ஒரு வாகனம் அவளை நோக்கி வந்தது. வாகனத்தை கண்டவள் ஓட நினைக்க முடியவில்லை. வயிற்றின் சுமை கூடவே பயம், ஏதோ ஆக போகிறது என்று அறிவும் மனசும் எச்சரித்து அடங்குவதற்குள் நிகழ்ந்து விட்டது. ஒரு கனரக வாகனம் அவளை முட்டி தள்ளி சென்று விட்டது. ஒரு பக்கம் அதிர்ச்சியில் அப்படியே நிற்க தீபக் ஓடி வந்தான். மறுபக்கம் பாரதியும் சுகன்யாவும். சலனம் 153. மருத்துவமனை. அதுக்கு என உலகமே இயங்காதது போலிருந்தது. அழகாய் துள்ளலுடன் இயங்கும் பெண் இரத்த காயங்களுடன் கண்முன் இருந்தபோது மனமே உடைந்து போனது.
இதுவரை வாழ்வில் அனுபவிக்காத துன்பம் அது அவனுக்கு. இவ்வளோ கஷ்டமெல்லாம் இதற்கு முன்னால் அனுபவிக்காதவன் மனசு போட்டு படுத்தி எடுக்க கண்ணீருடன் அமர்ந்திருந்தவனின் செல்போனுக்கு அழைத்தான் ஈஸ்வர். ஏனோ அவனோட பேசினால் மனதுக்கு சரிப்படும் என்று அழைப்பை ஏற்க, பயப்படாததி, நந்தினிக்கு ஒன்றும் ஆகாது, பயமா இருக்கு ஈஸ்வர், பயப்படாத, குழந்தையோடு சேர்ந்து 4 பேரும் நல்லாகிடுவாங்க. அவனால ஏனோ ஈஸ்வருக்கு அழுகை வந்தது. ஆனாலும் தன்னை சரிப்படுத்தி கொண்டு, நான் வந்துடுவேன், எனக்கு நீ என் பக்கத்தில் இருந்தால் நன்றாக இருக்கும்னு தோணுது ஈஸ்வர். ஆனா உனக்கு விசா ஃப்ளைட் கிடைக்கணுமே. எனக்கு விசா பிரச்சனை இல்லை, இந்த மாதத்தில் பிஸ்னஸ் விஷயமா எந்த டைம் வேணுமானாலும் வர மாதிரி தான் நான் வச்சிருக்கேன். டிக்கெட் நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் நாளைக்கு காலையில் கோவையிலிருந்து மார்னிங் ஃப்ளைட் இருக்கு, அதில் கிளம்பி வந்துடுவேன். அங்கே இருக்கிற டாக்டர் கிட்ட பேசியிருக்கேன். குழந்தை வெளியில் எடுத்ததும் வேறொரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. எல்லாரும் பார்த்துப்பாங்க, பயப்படாத, எல்லாம் சரியாயிடும். இன்னைக்கு ஒரு நைட் தான், நாளைக்கு நைட் நான் உன் கூட இருப்பேன். அதி அவ்வளவு கலக்கத்திலும், ஈஸ்வர், நம்ம வீட்டுக்கு தெரிய வேண்டாம், அவங்க வீட்டுக்கும் தெரிய வேண்டாம், சொல்லலை, நீ தூரமாக இருக்க, நந்தினியை நினச்சி எல்லாரும் பயந்துடுவாங்க, அதனால் தாத்தாவுக்கு மட்டும்தான் தெரியும். தாத்தா என்ன சொன்னார்? நான் ஆஃபீஸை பார்த்துக்கிறேன், நீ உடனே கிளம்பி போன்னு சொல்லியிருக்கார். ஏனோ யானை பலம் அவனோடு பேசியது, கூடவே அவனின் வருகையும். தீபக், சுகன்யா, பாரதி மூவரும் ஒரு பக்கம், அதி ஒரு பக்கமும் நந்தினி இருக்கும் அறையையே பார்த்து கொண்டிருந்தனர். அதியின் கண்ணீர் பாரதியை பாடாய்படுத்தியது. நந்தினி மயக்கத்தில், அதிர்ச்சியின் உச்சத்தில் வந்த மயக்கம். இனி தன் குழந்தைகளை காண மாட்டோமா என்ற ஏக்கத்தில் வந்த மயக்கம் அது. உணர்வுகள் எல்லாம் பிரமை பிடித்தது போல் ஒரு நிலை கண்ட பின் வந்த மயக்கம் அது. மருத்துவர்கள் அவளை பரிசோதித்துவிட்டு அதியிடம் வந்து, உங்க மனைவியின் உடல்நிலை தற்போது சீராக இல்லை, வயிற்றில் வேறு அடிபட்டிருக்கு, அதனால் ஆபரேஷன் பண்ணி குழந்தைகளை எடுக்க வேண்டியது வரும். என்ன நிலை, குழந்தைகளின் நிலை என்று அறியாத ஒரு கட்டம். கையெழுத்து போடுங்க, அவளுக்கு ஒன்றுமில்லையே, அவங்க பல்ஸ் குறைந்து ஹார்ட்பீட் எல்லாம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. அவனும், டாக்டர் ப்ளீஸ், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, 4 பேரோட உயிரையும் காப்பாற்றிடுங்க. இப்போ குழந்தைங்க உயிர் ரொம்ப சீரியஸ், ஒன்று அம்மாவை காப்பாற்றணும், இல்லை குழந்தைகளை காப்பாற்றணும் என்று சொல்லும்போது அதி நொடி கூட தாமதிக்காமல், நந்தினியை மட்டும் முதல்ல காப்பாற்றுங்க என்றான். செவிலிய பெண்ணுறுத்தி வந்து, என்ன நடந்தாலும் நிர்வாகம் பொறுப்பல்ல என்று மருத்துவமனை லெட்டர் பேடில் கையொப்பம் வாங்கி கொண்டு போனார்கள். அவனின் கலவர முகம் கண்டவர்கள், உங்க ஒய்ஃப் முதலில் காப்பாற்ற முயற்சி பண்ணுகிறோம், பின் குழந்தைகளை காப்பாற்ற முயற்சிதான் எடுக்க முடியும், ஏதோ ஒன்றுதான் என்று சொல்லிவிட்டு போனார்கள். வரமாய் வரமிருந்து, தவமாய் தவமிருந்து சுமந்த குழந்தையை கைகளில் வாங்க முடியாதோ என்ற குழப்பம் அவனை போட்டு படுத்தி எடுத்தது. சோர்ந்து ஓரமாக நின்றவனின் அருகே வந்த தீபக் அவனின் கையை பிடித்து, கண்டிப்பா எல்லாம் நல்லதாவே நடக்கும் சார். பாரதிக்கு ஏனோ அவனை எப்படியாவது தேற்றிவிட வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் அருகே போகக்கூட பயமாக இருந்தது அவளுக்கு. சுகன்யா அவளின் கைப்பிடித்து அவர் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீர் துளியிலும் அவ்வளோ காதல். அது அவரின் மனைவிக்கு சொந்தமானது. தயவு செய்து புரிந்து கொண்டு இனி உன் வாழ்க்கையை வாழப்பார். நான் ஒன்றும் அவரோட வாழ்க்கையில் பங்கு கொள்ள நினைக்கவும் மாட்டேன், நான் இப்படியே தான் இருப்பேன் என்றவள் நந்தினியின் உடல்நிலைக்காக தனக்காக வேண்டாத கடவுளை எல்லாம் முதல் முறையாக வேண்ட ஆரம்பித்தாள். சாமின்னு ஒன்று இருக்கியா இல்லையான்னு தெரியல, இருந்திருந்தால் என் வாழ்க்கையில் நீ இப்படி விளையாண்டு இருக்க மாட்ட, எனக்கு தான் எந்த நல்லதும் பண்ணலை, இவங்களுக்காவது நல்லது பண்ணு, அதிசர் மனதை நிம்மதியாக்கு, அவரின் மனைவிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, குழந்தைகள் நல்லபடியாக பிறக்கணும், எங்கிருந்தாலும் அவர் நல்லா இருக்கணும் என்ற வேண்டுதல் நீண்டு கொண்டே இருந்தது. சுகன்யா அவளையே கண்டு, என்னமோ பண்ணு, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது என்றவள் கூட கடவுளை வேண்டிக் கொண்டிருந்தாள் நந்தினிக்கு ஏதும் ஆகக்கூடாது என்று. மனித மனங்கள் எப்போதும் ஒருவருக்கொன்று என்றால் தன்னிச்சையாகவே துடிக்கும். அதுபோல்தான் இந்த இருவருக்கும் துடித்து கொண்டிருந்தது. அதே நேரம் அவ்வழியே போன செவிலிய பெண்ணுறுத்தி ஹாய் பாரதி என்று வந்தாள். பாரதியின் பக்கத்து வீட்டு பெண் முதலில் இலங்கை மண்ணிலிருந்து வந்ததால் பக்கத்து நாட்டு பெண் என்ற ஒரு நேசம், அதன் பெண் தமிழ் பேசும் குரலை கண்டதால் அவளின் மேல் வந்த பாசம் இருவருக்கும். கூடவே பாரதியை பற்றி நன்கு அறிந்த பெண், இருவருக்குமே உறவென்று சொல்லிக்கொள்ள இந்த மண்ணில் யாரும் இல்லை என்பதால் உண்டான நேசம் அது. கட்டிப்பிடித்து கொஞ்சிக் கொள்ளாவிட்டாலும்
தினமும் இருவரும் ஒரு முறையாவது பார்த்து புன்னகைக்க நேரம் இருந்தது. இருவரின் வேலைகளும் வெவ்வேறு. பாரதி படித்துக்கொண்டே இந்தியர் நடத்தும் உணவகம் ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தாள். இவள் மருத்துவமனை வந்துவிடுவாள். வாரத்திற்கு ஒரு முறையாவது சேர்ந்து தேநீர் அருந்தும் பழக்கம் இருந்தது. அவளிடம் நந்தினியின் உடல்நிலை பற்றி கேட்க, ரொம்ப மோசமா இருக்கு, கடவுளை தான் வேண்டிக் கொள்ளணும் என்று சொல்லிவிட்டு போனாள். அதை கேட்டதும் அவன் விழிகளில் வடியும் கண்ணீர், அவன் மனைவியின் மேல் கொண்ட நேசம் கண்ணீராக பெருக்கெடுத்தது. அவன் கண்ணீர் போல் அன்றைய வானிலை வழியே மேகம் அழுது கொண்டிருந்தது. நந்தினியின் உடல்நிலை படு மோசமாக இருந்ததால் அறுவை சிகிச்சை செய்வதே மிக கடினமாக இருந்தது. மருத்துவர் ஒருவர் வெளியே வந்து அதியை அழைத்து போனார். எந்த அசைவுமே இல்லாமல் கிடந்த நந்தினியை கண்டதும் உயிரே போனது போல் இருந்தது அதிக்கு. மருத்துவர், இப்போ நிலைமை ரொம்ப மோசம், நீங்க கொஞ்சம் உங்க மனைவியிடம் மனசு விட்டு பேசுங்க. அவளின் விரலோடு விரல் பிடித்து, நந்தினி வந்துடுமா, கண்ணு தரமா, பாப்பா பிறக்க போகுதுமா, நந்துமா நந்துமா என்று அவளின் கைப்பிடித்து பேசிக்கொண்டே இருந்தான். அவன் கண்ணீர் துளிகள் அவளின் கைகளில் படிந்தது. அவனின் சத்தம் அவளின் காதுக்குள் போனது போல். வெளியில் ஒரு அசைவு. மருத்துவர்கள், கமான் பேசுங்க பேசுங்க என்று ஊக்குவிக்க, நந்துமா கண்ணு தர, என்னைய பாரு, நமக்கு பேபி பிறக்க போகுது, நீ முழித்தால்தான் பேபிங்களுக்கு எதுவும் ஆகாமல் காப்பாற்ற முடியும் என்று கத்தி கொண்டிருந்தான். அவனின் அழுகையும் குழந்தைகளை பத்திரமாக வயிற்றுக்குள்ளிருந்து வெளியேற்றணும் என்ற தாய்மை உணர்வு அவளை போட்டு உள்ளுக்குள் தோன்றும் ஒரு உணர்வு அவளுக்கு எச்சரிக்கை செய்திருக்கணும் போல். அவனின் குரல் அவளுக்கு கேட்டும்போது கொஞ்சம் பல்ஸ் ரேட் சீராக இருந்தது. பேசுங்காதி என்று சொல்லிக்கொண்டே அவளுக்கு அறுவை சிகிச்சையை மேற்கொள்ள முதல் குழந்தையை வெளியே எடுத்தனர். குழந்தையை கையில் கூட எடுக்கவில்லை. குறப்பிரசவம் என்பதால் அவன் முன் காட்டும் போது ஒரு அப்பாவாய் ஆனந்தம். ஆனால் அதை வெளிக்கொணரக்கூட அவனால் முடியவில்லை. கண்ணுக்கு முன்னால் உயிருக்கு ஊசலாடும் மனைவியை நினைத்து, இருந்தாலும் தன் உயிர் இந்த புவியை பத்திரமாக எட்டியதை நினைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தான் அவன். ஏனோ ஒரு உணர்வு அவளை எழுப்பியது போலும் சுயநினைவுக்கு வந்துவிட்டாள். ஆனாலும் அரை மயக்கம். எப்படியாவது குழந்தைகளின் முகத்தை பார்த்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தால் கண்களை திறக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள். ஆண் குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக இருந்தது. அதை எடுத்து தாயின் மார்பில் போட்டு அவளின் உடல் சூட்டை உணர செய்தார்கள். அவளுக்கு குழந்தைக்கு முத்தம் தரணும் என்று ஆசை இருந்தது. ஆனால் அவளால் இயக்கி எதையும் செய்ய முடியவில்லை. ஏதோ கனவில் இருப்பது போல் இருந்தது. உடலில் செலுத்தியிருந்த மயக்க மருந்தின் வீரியத்தால் கண்விழிக்க முடியவில்லை. அவனால் வெளியே நடப்பதை உணரவும் கேட்கவும் முடிந்தது. செவிலியர்கள் குழந்தையை இன்குபேட்டரில் வைத்துவிட்டு அடுத்த குழந்தையை மருத்துவர்கள் எடுத்து வந்தார்கள். இரண்டாவதும் ஆண் குழந்தை மிகவும் ஆரோக்கியமாக இருந்தது. அவன் தனது சந்தோஷத்தை அவளிடம் சொல்லிக்கொண்டே வந்தான். நமக்கு இரண்டாவது பையன் பிறந்திருக்கான், ரெண்டுமே நல்லா இருக்கு. 2 குழந்தைகளையும் பத்திரமா உலகுக்கு கொண்டு வந்துவிட்ட திருப்தி அவளுக்கு. அடுத்த குழந்தையை பற்றி அவர்கள் சொல்ல கேட்க வேண்டும் என்று ஆவலோடு காத்து கொண்டிருந்தாள். அடுத்த 3வது குழந்தை பெண் குழந்தை. எந்த சலனமும் இல்லாமல் ஒரு பொம்மை மாதிரி. குழந்தையிடம் எந்த அசைவும் இல்லை. மருத்துவர்கள் குழந்தையை நன்றாக பரிசோதித்துவிட்டு, இந்த குழந்தை இறந்துருச்சு, அப்படியே இருந்தாலும் இது ரொம்ப நேரம் இருக்காது, இதயம் பலவீனமா இருக்கு, உயிரோடு இருந்தாலும் எத்தனை நாளைக்கு என்று சொல்ல முடியாது. அவன் படபடப்பாய், டாக்டர் எப்படியாவது காப்பாற்ற முயற்சி பண்ணுங்க, முதலில் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, உங்கள் மனைவியும் 2 குழந்தையும் காப்பாற்றி இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவளுக்கு தையல் போட்டுவிட்டு இறந்த குழந்தையை அவன் கையில் ஒப்படைக்கும் போது நந்தினிக்கு ஏனோ அதை கேட்க முடியவில்லை. மீண்டும் அவள் மயக்க நிலைக்கு போய்விட்டாள். ஹார்ட் பீட் ஸ்லோ ஆனது. அதி, நந்தினி நந்தினி என்று சொல்லும்போது அவள் உடல்நிலை மோசமானது. மருத்துவர்கள், என்னாச்சு, இவங்க மீண்டும் அதிர்ச்சிக்கு போயிட்டாங்க, அப்ப இனிமே அதிர்ச்சியான விஷயம் எதுவும் சொல்லக்கூடாது, இவங்க குழந்தை இறந்ததை உணர்ந்திருக்காங்க, அதனாலதான் இந்த மயக்கம் என்று புரிந்து கொண்டார்கள் மருத்துவர்கள். நந்தினியின் நிலை மிகவும் மோசமாகவும், மருத்துவர்கள், இது சிறிய எமர்ஜென்சி மருத்துவமனை தான், இன்னும் ஸ்பெஷாலிட்டியான உபகரணங்கள் பொருந்திய மருத்துவமனை சற்று தொலைவில் இருக்கிறது, அங்கே அனைத்து வசதிகளும் உள்ளது, அங்கே உடனே எடுத்து சென்றால் காப்பாற்றி விடலாம் என்று மருத்துவர்கள் அதியிடம் பேசவும் தலையாட்டினான். தற்போது கையில் இருக்கும் இறந்த குழந்தைக்காக கூட அவனால் அழ முடியவில்லை. குழந்தையை கட்டியணைத்து அதன் நெற்றியில் முத்தமிட்டுவிட்டு வெளியே வர பாரதி, சுகன்யா, தீபக் 3 பேரும் நின்றிருந்தார்கள்.
தீபக்கிடம் விஷயத்தை சொல்லி நந்தினி வேறு ஹாஸ்பிட்டல் மாற்றணும், அதற்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீ பாரு என்று சொல்லி முடிப்பதற்குள்ளே தீபக் சிட்டாக பறந்திருந்தான். அந்த வேலையை முடிக்க வேண்டி சுகன்யாவிடம் குழந்தைகள் உள்ளே இருக்குமா, நீ போய் குழந்தைகளை பாரு என்றவன் அங்கு நின்றிருந்த பாரதியிடம் இறந்த குழந்தையை ஒப்படைத்தான். இங்கு நின்று எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ப்ரொசீஜர் பற்றியெல்லாம் கேட்டு அவர்கள் சொல்றபடி அடுத்தது பண்றதுக்கு நேரம் இல்லை. ஹாஸ்பிட்டல் ஃபார்மாலிட்டிஸ் பிரகாரம் இந்த குழந்தைக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிடுங்க, உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நான் பணம் அனுப்புகிறேன், ஆனால் முறைப்படி அடக்கம் பண்ணுங்க என்றவன் அந்த குழந்தையை நெற்றியில் மீண்டும் முத்தமிட்டு விட்டு குழந்தையை அவளிடம் ஒப்படைத்துவிட்டு உள்ளே ஓடினான். அதற்குள் ஆம்புலன்ஸ் வர நந்தினி அதற்குள் ஏற்றப்பட்டு வேறு மருத்துவமனைக்கு மாற்றும்போது கையோடு குழந்தைகளையும் மாற்றினார்கள். அதியமான் போகும்போது அவள் கையில் இருக்கும் குழந்தையை பார்த்து கொண்டே போனான். ஏனோ மனம் என்னவோ கனத்து போனது. பாரதி தன் கையில் இருக்கும் அந்த பிஞ்சு குழந்தையை பார்த்தால் செவிலியர் பெண்ணான நேகா அவளின் அருகே வந்து, என்ன பாரதி? அவளோ தன் கையில் உள்ள குழந்தையை இறுக்கி மார்போடு அணைத்திருந்தாள். குழந்தையின் உடல் எல்லாம் மிகவும் சில்லென்று இருந்தது. அதி முதலாக தன் கையில் கொடுத்தது இறந்த குழந்தையவா என்று நினைக்கும் போது அழுகை வந்தது. ஏனோ அந்த குழந்தை இறந்து விட்டது என்று அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. நேகா, நீ எவ்வளவுதான் துடித்தாலும் இறந்த குழந்தை இறந்ததுதான். ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட் கூட குழந்தையின் இறப்பை பதிவு செய்து விட்டார்கள். வா, அடுத்து என்ன பண்ணலாம் சொல்றேன். ஏனோ இறந்த குழந்தையை பாரதியிடம் ஒப்படைக்க அதை மார்போடு தாங்கி கொண்டே வர, நேகா என்னன்னு தெரியல, இந்நேரம் பார்த்து மழை என்று சொல்லிக்கொண்டே ஒரு டாக்ஸி பிடித்து அருகே இருக்கும் கல்லறைக்கு அடக்கம் செய்ய இருவரும் போய்கொண்டிருக்கும் போது இறுக்கி அணைத்திருந்த மார்பு சூட்டில் குழந்தையின் உடல் சூடானது. பாரதி குழந்தையின் சூட்டை உணர்ந்து கால் டாக்ஸி டிரைவரிடம் நேராக வீட்டுக்கு போங்க என்று சொல்ல, நேகா ஏண்டி? நேகாவின் கையை எடுத்து குழந்தையின் இதயத்தில் வைக்கும்போது அதன் துடிப்பு உணர்ந்ததும் ஹாஸ்பிட்டல் போலாம் என்று சொல்வதற்கு அவள் வாய் திறக்க, எதுவும் பேசாதே, எதா இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கொள்ளலாம் என்று தமிழில் சொன்னாள். இப்போ போனாதாண்டி குழந்தையை காப்பாற்ற முடியும். அவள் சொன்னதும் பெண் அவளும் தலையாட்டி கொண்டே வேறொரு ஹாஸ்பிட்டல் செக்அப் பண்ணி கொள்ளலாம். இப்போ அதுக்கு தேவை மார்பு சூடு என்று சொல்லிக்கொண்டே இருவரும் வீட்டுக்கு சென்றனர். வீட்டுக்குள் வந்ததும், நீ தப்பு பண்ற பாரதி, இந்த குழந்தையை அவர்களிடம் ஒப்படைத்து விடலாம். எனக்கு மனசே வரல. இந்த குழந்தைக்கு ஹார்ட்ல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. இது ரொம்ப நாளைக்கு உயிரோடு இருக்காது, வளர்த்தாலும் அது உனக்கு செட் ஆகாது. இவளுக்காக பிறக்கும்போது இறப்பையும் நிர்ணயித்து விட்டார்கள். நமக்கெல்லாம் அது என்னைக்குன்னு தெரியவா போகுது? இது என்னோட அதிசரோட குழந்தை. இதை எப்படியாவது வளர்த்து ஆளாக்கி இந்த நோயை சரி பண்ணி இவளை வளர்த்துவேன். அறிவோடு தான் பேசுறியா? தாய்கிட்ட இருந்து குழந்தையை பிரிப்பது தப்பு. என் அம்மா கூட என்னை விட்டுட்டு செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாங்க. சித்தி ரொம்ப டார்ச்சர். நான் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன். எப்படியும் இறக்க போகுதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நந்தினி மேடத்துக்கு இறந்து விட்டதுன்னு தெரிந்துதான் இப்போ அவங்க உடல்நல சீரியஸாக இருக்கு. அதி சார் என் கையில் முதலில் கொடுத்த ஒரு கிஃப்ட். இதை எப்படியாவது உயிரோட ஆளாக்கி வளர்த்து காட்டுவேன். அதனால இதை நானே வளர்த்துக்கிறேன் என்று அதன் நெற்றியில் முத்தமிட்டாள் பாரதி. சலனம் 154. அண்ணம் மகனிடம், ஏன் கண்ணா ஒரு மாறி இருக்க? ஒன்றுமில்லம்மா. அதி போனப்போ பேசினது வந்துட்டேமான்னு இன்னும் கூப்பிடல, மனசே சரியில்லை. அம்மா அவங்க ஒர்க் கூடவே சுற்றி பார்க்கறதுக்கு போவாங்க, டயர்டாக இருப்பாங்க. என்னமோ மனசே சரியில்லை. 2 நாளாக கெட்ட கனவாக வருது. அதுவும் மருதாணி செடி கனவில் வந்தது தான் கஷ்டமாக இருக்குது. கனவுக்கும் மருதாணிக்கும் அதிக்கும் என்னமா சம்மந்தம் தெரியல கண்ணா. நம்ம வீட்டில் பூத்த மருதாணி செடியை வேரோட பிடுங்கிட்டு போய் யாரோ அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டாங்க. அந்த வீட்டில் அது நல்லா தழையுது. நம்ம அதை தேடி போகிறோம், கிடைக்கவே இல்லை. அம்மா அது வெறும் கனவுன்னு நம்ம எதையும் விட்டுட முடியாது கண்ணா. மருதாணி மகாலட்சுமியை குறிக்கும். ஏதோ ஒரு இழப்பு நமக்கு நேர போகுது. நம்ம வீட்டு மகாலட்சுமியை யாரோ தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ பெருசாக எதையோ இழக்க போகிறோம். என் உள் மனசு சொல்லுது கண்ணா. ஏன்னா குழந்தை இறந்தது பற்றி அம்மா கனவில் வந்திருக்கும் போல் நினைத்து நான் இருக்கிறப்போ நடக்க விட மாட்டேம்மா, கவலைப்படாதீங்க என்று சொல்லிவிட்டு, நான் நாளைக்கு காலையில் அங்கே தான் போகிறேன், போயிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் என்றவன் அறைக்கு வந்தான். அவனின் அவள் அரை தூக்கத்தில் மெல்ல அவளை அணைத்தவன், சாப்பிட்டியாடி? நீங்கள்? அதிமாமா பேசுனாங்களா? இல்லை, அக்கா இன்னும் என்கிட்ட பேசலை. நான் கூப்பிட்டாலும் எடுக்கலை. அதான்
அவங்க ரெஸ்ட்ல இருப்பாங்க. அதுதான் நான் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல என்றவளின் விழிகள் சொருகியது. ஏனோ அவன் வருகைக்காக அவ்வப்போது முழித்து முழித்து பார்த்தவள் அப்படியே அவனின் மார்பில் உறங்கிவிட்டாள். விடியலில் ஈஸ்வரி கிளம்ப, இப்போ நீங்கள் போய் தான் ஆகணுமா? இம்பார்ட்டண்ட் ஒர்க். எப்போ வருவீங்க? எவ்வளோ சீக்கிரம் ஒர்க் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம். அக்காவும் இல்லை, நீங்களும் இல்லை, நான் எப்படி தனியா? அம்மா இங்கே தானே இருக்காங்க. எனக்கு நீங்கள் என் கூடவே இருக்கணும் போல இருக்கு. அம்மோ புரிஞ்சுக்கோ, ரொம்ப முக்கியமான வேலைடா. என்னன்னே தெரியல, ஆனால் எனக்கு நீங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொன்னதுமே மனசு கஷ்டமாக இருக்குது. இது என்னடி புதுசாக சின்ன பிள்ளை மாதிரி ஆடும்? நான் அடிக்கடி வெளிநாடு போவேன், உனக்கு முன்னமே தெரியுமே. எனக்கு தெரியும் தான், அப்புறம் என்ன? நான் இங்கேயே இருந்தாலும் உன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன். நீங்கள் திருப்பூரில் இருந்தால் எனக்கு என் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இங்கே பக்கத்தில் எங்கே போயிட்டு வந்தாலும் நைட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க. உங்கள் பக்கத்தில் தூங்கணும். நீங்கள் இல்லாமல் எப்படிங்க? ஒரு வாரண்டி பொறுத்துக்கோ. என்று தலையாட்ட, தங்கம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, அடம் பிடிக்காத. ஏனோ அவன் முகம் சோர்ந்து இருந்தது. அவன் முகம் பார்த்து, ஏதும் பிரச்சனையா? அதெல்லாம் இல்லை. ஏன் அப்புறம் ஏன் டல்லா இருக்கீங்க? ஒர்க் ப்ரெஷர்டா. ஆனால் அப்படி தெரியலையே, ஏதும் பிரச்சனையா? ஏற்கனவே மிகவும் சோர்ந்து காணப்படும் அவளிடம் இதை சொல்லி பயமுறுத்த வேண்டாம் என்று நினைத்தவன் அவளை இறுக்கி அணைத்தான். ஆனால் வயிற்றுக்கு ஏதும் ஆகாமல் அழுத்தம் கொடுக்காமல், பின் அம்மோ எனக்கு என்ன பிரச்சனை? தேவையில்லாமல் எதையும் நினைத்து மனசை போட்டு குழப்பிக்காத. நான் போய் தான் ஒரு வேலையை முடிக்கணும், அதுக்காக தான் இப்போ கிளம்புறேன். அணைத்து கொண்டே, ரொம்ப ரொம்ப சாரி. நீ என்னடி தப்பு பண்ணின? இப்போ எதுக்கு சாரி கேட்குற? நீங்கள் ஒரு வாரம் போயிட்டு வரேன்னு சொன்னதுக்கே எனக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. நான் 2 வருஷம் விட்டுட்டு போயிட்டேன். அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் இப்போ நினைக்கக்கூடாது. இப்போ நம்ம பாப்பா மேல் தான் உன் நினைப்பு எல்லாம் இருக்கணும். நீ வருத்தப்பட்டால் வயிற்றில் இருக்கும் பிள்ளையை பாதிக்கும். என் பிள்ளை சாரி, நம்ம பிள்ளை மன ரீதியாக எந்த கஷ்டத்தையும் அனுபவிக்க கூடாது. ஏனோ மனமே இல்லாமல் தலையாட்டினாள். கிளம்பி விட்டான். இங்கே தீபக் சுகன்யாவை பார்த்து, நீ ரொம்ப டயர்டாக இருக்கம்மா, ஹோட்டல் போறியா? நீங்கள்? நான் எப்படி வர முடியும்? சாரி சுகன். எதுக்கு சாரி? நீ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்ப, என்னால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலை, அதான். நீங்கள் ஒன்றும் வேணும்னே பண்ணலையே. இருந்தாலும் சாரி. பரவாயில்ல என்றவள் அவனின் கைப்பிடித்து, ஐ லவ் யூ. என்ன திடீர்னு? சொல்லணும்னு தோணுச்சு. காலையில் அவ்வளோ சண்டைக்கு பின் வரும் ஐ லவ் யூ கண்டு என்ன திடீர்னு? அதுவா? யாருன்னே தெரியாத நந்தினிக்கே இவ்வளோ பண்ணுறீங்க. அப்போ நான் பிரசவ வார்டில் இருந்தா? அதான். அவளின் உச்சந்தலையில் முத்தமிட்டு, நீ டெலிவரி வார்டில் இருந்தா நான் உன் கையை பிடிச்சிட்டே உட்கார்ந்துருப்பேன். அவனை கட்டி கொண்டாள். அவளின் தலையை வருடி, சரி நேரமாச்சு, நீ கொஞ்ச நேரம் போய் தூங்கு. நான் ரூம் போகலப்பா. ஏன்? தனியாக இருக்கணும், மனசு வேற பாரமாக இருக்குது. நான் பாரதி ரூம் போகட்டுமா? பார்த்து பத்திரம். அங்கே போயிட்டு அவங்க செல்லிலிருந்து எனக்கு கால் பண்ணு. என்றவள் அங்கிருந்து கிளம்பினாள். ஏனோ தகவலே சொல்லாமல் கிளம்பினாள். அவளின் விலாசம் கண்டுபிடித்து காலிங் பெல் அடித்துவிட்டு காத்திருக்க பதட்டத்தோடு வந்து பாரதி கதவை திறந்தாள். அவளை அங்கே எதிர்பாராத பாரதிக்கு அதிர்ச்சி. ஏண்டி பேயை கண்டது போல் விழிக்கிற என்றபடி உள்ளே வர அங்கே குழந்தை அழும் சத்தம். சுகன்யா, ஏய் என்னடி என்று உள்ளே போக அங்கு ஒரு குண்டு பல்ப் மட்டும் ஏறிய குறைப்பிரசவ குழந்தைக்கு உண்டான பாதுகாப்பு வசதியுடன் இருந்த அது என் குழந்தையை கண்டு, ஏன் மென்டல், குழந்தை உயிரோடு இருக்கு, நான் சொல்ல வேண்டியதானே? பின் அவளிடம் மௌனம். ஏய் உன்கிட்ட தானே பேசுறேன். அவள் தலை குனிந்து நிற்க, இது தப்பு பாரதி. அம்மா கிட்ட இருந்து குழந்தையை பிரிப்பது. அவங்க உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. இப்போதான் கொஞ்சம் ஓகே. இந்த பாவம் நமக்கு வேணாண்டி. பாரதி குழந்தையின் உடல் சம்பந்தப்பட்ட மருத்துவ ரிப்போர்ட்டை கொடுக்க வாங்கி படிக்க குழந்தையின் இதயம் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதாகவும், எப்போது வேண்டுமானாலும் குழந்தை இறந்துவிடும், மாற்று இதயம் வைக்கக்கூட ரத்தமில்லை, மீறி ஏற்றினால் குழந்தையின் உடலில் தாங்கக்கூடிய சக்தி இல்லை, இன்னும் 3 மாதமோ இல்லை 4 மாதமோ என்கிட்ட இருக்கட்டும்டி. எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இவளை காப்பாற்ற அவங்க குடும்பம் இருக்கு. ஆனால் அதுக்கு இவளின் உடல்நிலை ஒத்துக்காது. நந்தினி பாவம் இல்லையா? பேபி இல்லைன்னு தெரிஞ்சதும் ரொம்ப சீரியஸ் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு இனி அவங்க ரெக்கவர் ஆகும் வர அவங்க கிட்ட அதிர்ச்சியான விஷயம் சொல்லக்கூடாது, சந்தோஷமான விஷயமும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அதை தான் நானும் சொல்கிறேன். இப்போ கூட தேய்ச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த பேபி இல்லைன்னா அவங்க இன்னும் சீரியஸ் ஆகிடுவாங்க. அனாதையான எனக்கு இருக்கிற ஒரே ஆறுதல் இந்த குழந்தை. கொஞ்ச நாள் இருந்தாலும் என் பேபியா என்கிட்ட இருக்கட்டும்டி ப்ளீஸ்.
சுகன்யாவுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. பாரதி அவளின் காலில் விழுந்து, எனக்கு இந்த குழந்தை இப்போ ரொம்ப முக்கியம்டி. என் வாழ்நாளில் இன்னும் கொஞ்சம் காலம் வாழ இவள் ஒரு பிடிப்பு. அவங்கள பொறுத்தவரை இந்த குழந்தை இறந்ததாகவே இருக்கட்டும். சுகன்யாவுக்கு என்ன பேசுவதென்றே தெரியாமல் அங்கிருந்து அப்பவே கிளம்பி ஹோட்டல் அறைக்கு வந்துவிட்டாள். காலதேவன் நடத்தும் மனப்போராட்டங்களுக்கு மத்தியில் விதி செய்யும் விபரீதம்தான் என்னவோ. ஈஸ்வர் மருத்துவமனைக்குள் வர அதி சரியாக தூங்காமல் எதையோ பறிகொடுத்த மனநிலையில் அவனை கண்டு ஈஸ்வருக்கு அடிமனம் கனத்து போனது. அவனின் அருகில் வந்து அதி என்று முதுகை தட்டி கொடுக்க எழுந்து கட்டி கொண்டான். இழந்த தெம்பு மீண்டது போல் இருந்தது. நீ போய் ரெஸ்ட் எடு அதி. தீபக் நீயும் போ, நான் பார்த்துக்கிறேன். இருவருமே மறுக்க, நான் நந்தினி குழந்தைகளை பார்த்துக்க செவிலியர்களை நியமித்திருக்கேன், போங்க. அவர்களை அனுப்பிவிட்டுவிட்டு மருத்துவரிடம் பேசினான். நந்தினி மனம் ரொம்ப அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கு. அதுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். அவங்க எதை நினைத்தும் இனி கஷ்டப்படாதபடி அவங்கள பார்த்துக்கணும். 15 நாள் பெட்டில் இருக்கணும். ஹாஸ்பிட்டல் மருத்துவர்களின் கவனிப்பில் இருக்கணும். குழந்தைகளும் குறை மாதத்தில் இருப்பதால் அவர்கள் நலம் என்றால் மட்டுமே டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். கூடவே நிறைய செலவும் ஆகும் என்று சொல்ல, ஏனோ விசா காலம் 3 மாத காலம் வரை இருந்ததால் ஏதும் பிரச்சனை இல்லை என்பதால் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் பரவாயில்லை, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லை, 3 பேரும் நலமோடு வந்தால் போதும் என்று சொல்லிவிட்டு வந்து குழந்தைகளை பார்த்தான். அள்ளி கொஞ்ச அனுமதி இல்லை, ஆனால் ஆசை தீர பார்த்தான். அவர்களின் அருகில் அனுமதியுடன் தள்ளி நின்று பார்த்தான். ஏனோ மனபாரங்களுக்கு மத்தியில் அவர்களின் சிரிப்பு அவனுக்கு உற்சாகத்தையே கொடுத்தது. சலனம் 155. அறைக்கு வந்த தீபக் அங்கே சோர்ந்து போயிருந்த சுகன்யாவை கண்டு, என்னாச்சு? ஒண்ணுமில்ல, பாரதி ரூம் போலையா? போனேன், அப்புறம் ஏன் வந்துட்ட? மைண்ட் சரியில்லை. ஏன்? அதியோட பேபி என்று ஆரம்பிக்கும் போது நான் தழுத்தழுத்தது. அவனோ, ஆமாம் இல்லை, நானே கேட்கணும்னு நினச்சேன். பேபிக்கான காரியம் எல்லாம் முடிஞ்சதா? சுகன்யாவிடம் மௌனம். ஏய், உன்கிட்ட தான். தலையாட்டினாள். ஆமாம் என்றும் சொல்லவில்லை, இல்லை என்றும் சொல்லவில்லை. என்னாச்சு சுகன்? ஏன் டல்லா இருக்க? சுகன்யா கண்ணில் நீர். அது அவனிடம் பொய் சொன்னதற்காக அவளின் அருகே வந்தவன். எனக்கு பேபி இறந்துட்டதை நினைச்சப்போ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் நடப்பதை யாரால் தடுக்க முடியும் சொல்லு? மேடம் பிழைக்கணும் மட்டும்தான் அப்போ தோணுச்சு. நீ அதே நினைக்காதடா, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு. அவள் தலையாட்ட, சாரி சுகன். ஏன்? என்னால் இப்போ ரொமான்டிக் மூடெல்லாம் எனக்கு வரலை. நந்தினி மேடம் சரியாகி வரட்டும், அது வர வெயிட் பண்ணுறியா? ஏனோ அவன் அருகே வந்தால் குழந்தை பற்றி பேச நேரிடுமோ என்று கண் கலங்கி அவளும் தள்ளியே நின்றாள். அழாத சுகன் என்றவன் அவளை நெற்றியில் முத்தமிட்டு விட்டு குளியல் அறைக்கு புகுந்தான். ரவி அதிக அழைத்து, நல்லா இருக்கீங்களா மாப்பிள்ள? நந்தினி எங்க? ஏன் ஃபோன் பண்ண எடுக்கலை? அவள் டயர்டாகி தூங்குறா, அதான். நான் நல்லா இருக்கேன், அவளும் நல்லா இருக்கா என்றான். இல்லைங்க மாப்பிள்ள, மனசு என்னவோ ஒரு வாரமாக சரியில்லை. அவகிட்ட பேசினா கொஞ்சம் சரியாகும். அவள் கொஞ்சம் நடந்தாலும் டயர்டாகிடுறா, அதான். இப்போ நல்லா தூங்குறா, எழுப்பவா? அதெல்லாம் வேணாம் மாப்பிள்ள, உங்ககிட்ட பேசிட்டேன்ல என்றவன் அழைப்பை துண்டித்தான். ஏனோ தங்கையிடம் பேசாமல் அவன் மனம் என்னவோ தவித்தது. இப்போ கொஞ்சம் மனம் சரியானது போல் இருந்தது. ஈஸ்வர் அவனிடம் வந்து, யார் ஃபோனில்? ரவி மச்சான். நீ அவனிடம் மட்டும் உண்மையை சொல்லு, பயந்துடுவான். அவனுக்கு சொல்றது நல்லது. பெண்ணை பெற்றவர்கள் அவர்கள். குழந்தை விஷயம் விபத்து பற்றி ஏன் சொல்லலை? சப்போஸ் நந்தினி கியூராக தாமதமானால் எங்ககிட்ட ஏன் சொல்லலன்னு நாளை பின்ன கேள்வி கேட்டாள். அதான் சொல்லிடு. அப்புறம் இறந்த பேபி எங்கே அடக்கம் பண்ணினீங்க? அது என்ன வந்து போய் அவன் வாய் திறக்கும் போது தீபக் அங்கே வர, தீபக் நீ ரெஸ்ட் எடுக்கலையா? எடுத்துட்டேன் சார். உன்னை இங்கே அனுப்பியது ஹனிமூனுக்கு. சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு. ரியலி சாரி சார், அது என் கடமை. நீங்கள் போய் என்கிட்ட சாரி கேட்குறீங்க. இப்போதைக்கு மேடம் க்யூர் ஆகட்டும் சார். அவங்க இன்னைக்கோ நாளைக்கோ அடுத்த நாளோ சரியாயிடுவாங்க. ஆனால் உன் ஹனிமூன் டேஸ் அப்புறம் ஃபாரின் டேஸ் கவுண்டிங் குறைஞ்சிடும். அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். சார் நீங்கள் இருந்தால் நான் இவ்வளோ டென்ஷன் ஆக மாட்டேன். ஓகே, இப்போ தான் நான் வந்துட்டேன்ல, நீ ரூம் போ. இனி நீ ட்ரிப் என்ஜாய் பண்ணு. ஓகேங்க சார். தீபக் சொல்லுங்கள் சார், இறந்த குழந்தை எங்கே அடக்கம் பண்ணியிருக்காங்க? சார் அது என்றவன் அதியின் முகம் பார்த்து என்ன நினைத்தானோ ஒரு நிமிடம் மௌனமாகி பின், சார் அன்னைக்கு நந்தினி மேடம் சீரியஸாக இருக்கிறதால நானும் அதி சாரும் இறந்த குழந்தைய பாரதி கையில் ஒப்படைத்து விட்டோம். குழந்தையை அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு சுகன்யா சொன்னா. கன்ஃபார்ம்
எஸ் சார், நீ ஒரு டைம் என்று சொல்ல நினைத்தவன் சுகன்யா சொல்லிவிட்ட பின் அதை டெஸ்ட் பண்ணினா தீபக்கின் மனது கஷ்டப்படும் என்று யோசித்ததால் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தவன். ஆனால் முதல் முறை அவன் மனம் இந்த விஷயத்தை இன்னொரு முறை செக் பண்ணு என்று சொல்லியது. உண்மையாயிருக்கும் தீபக்கை எந்த காரணத்திற்காகவும் சந்தேகப்படக்கூடாது என்று இன்னொரு மனம் எடுத்துரைக்கவும் அந்த பேச்சை அப்படியே விட்டுவிட்டான். அண்ணாமலை அலுவலகத்தை மேற்பார்வையிட்டு கொண்டே வரும் பொழுது அங்கே தூரத்தில் வயதான ஒரு பெண்மணியும் நடுத்தர வயதில் ஒரு பெண்மணியும் அமர்ந்திருப்பதை கண்டு அங்கே இருக்கும் செக்யூரிட்டியிடம், யார் இவங்க, என்ன விஷயமா உட்கார்ந்துருக்காங்க, ரொம்ப நேரமாக நான் இவங்களை இங்கேயே பார்க்குறேன், வேலை நேரத்தில் யாரை பார்க்க வந்திருக்காங்க, ஏன் இவங்களை இன்னும் அனுப்பி வைக்கல, சார் அவங்க பொண்ணை தேடி இங்கே வந்திருக்காங்க என்று பேசிக்கொண்டிருக்கும் போது நடுத்தர வயதில் இருக்கும் பெண்மணி அவரை நோக்கி வர அண்ணாமலை அந்த பெண்ணையே பார்த்தார். ஏனோ அந்த முகத்தில் ஏதோ ஒரு பழைய ஞாபகம். யாருமா நீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? என் பேர் கற்பகம். அங்கே உட்கார்ந்துருக்கிறது என்ன அம்மா, நாங்கள் என் பொண்ணை தேடி வந்தோம். பொண்ணை தேடியா? ஹாஸ்டல் விசிட்டிங் டைம் இது இல்லையே, அப்படியே வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை தானே வரணும். வேலை நேரத்தில் பெற்றவர்களுக்கு வர அனுமதி இல்லை என்று உங்களுக்கு தெரியாதா? யார் அந்த பொண்ணு? சார், அவங்க பொண்ணு இப்போ இங்கே வேலை பார்க்கலன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறாங்க. அதான் ஹெச்ஆர் மேனேஜரை வர சொல்லி இவங்க கிட்ட பேச சொல்லியிருக்கோம். உங்கள் பொண்ணு இங்கே இல்லையே, அப்புறம் நீங்கள் இங்கே இருக்கீங்க. என் பொண்ணு இங்கேருந்து எங்கே போயிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கு தான். யார் இவங்க பொண்ணு, எங்கே போனாங்கன்னு கேட்டு சொல்லுங்க. அந்த பெண்மணியும் வேகமாக, சார் என் பொண்ணு பேர் பாரதி. பாரதியா என்றவர் அங்கிருந்த செக்யூரிட்டியை பார்த்து, இவங்களை விசிட்டர் ஹாலில் உட்கார வைங்க, குடிக்க ஏதாச்சும் கொடுங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் அந்த அறைக்கு போனதும் அங்கே போனார். அங்கு போய் அந்த அறையில் கால் மேல் கால் போட்டு கம்பீரமாக அமர்ந்தவர் தன் முன்னால் அமர்ந்திருக்கும் இரு பெண்களையும் பார்த்தது ஒரு நிமிடம் எழுந்து நின்று விட்டார். தன் சிறு வயதில் தன் வாழ்க்கையில் வந்து போன சலனத்தின் அடையாளம். தன் மனதில் ஆசைகளை வைத்து வாழ்ந்தால் உன்னோடுதான் என்று அழுது அடம் பிடித்து ஒரு நாள் வாழ்ந்துவிட்டு ஏனோ தன் மனைவிக்கு துரோகம் செய்ய நினைக்காமல் எங்கேயோ போன பெண், இளமையின் சாயலில் அழகின் ஓவியமாயிருந்தவள், சுருக்கம் நிறைந்து ஏழ்மையின் வீரியத்தால் வயோதிகம் தென்பட அமர்ந்திருந்த பெண்மணியை கண்டு கண் கலங்கினாலும் எதையும் வெளிக்காட்டாமல் அமர்ந்திருந்தார். காலம் கடந்தாலும் காதல் கொண்ட ஆண்மகனின் முகத்தை யாராலும் மறக்க முடியுமா என்ன? அவரையே பார்த்தபடி கண்கள் கலங்கியபடி அந்த பெண்மணி அமர்ந்திருந்தார். அண்ணாமலை, நீங்க எந்த ஊரு? கற்பகம் வேகமாக, நாங்க திருப்பூர் தான் சார். வேலை காரணமாக வேறு ஒரு பக்கம் போய் வாழ்ந்து எங்கள் சூழ்நிலை சரியில்லாததால் திருப்பூரில் இருக்கும் என் அம்மாவை பார்க்க வந்தேன். கூடவே என் மகளையும் தொலைச்சிட்டு அவளை தேடி ஒவ்வொரு ஊரா போயிருக்கும் போது கடைசியாக அவள் இங்கே இருக்கிறாள் என்று தெரிந்தது. உங்க பொண்ணு பத்திரமா தான் இருக்கா? ஏனோ அதை கேட்டதும் அந்த தாயின் கண்கள் கலங்கியது. நல்லா இருக்காங்க, படிப்பதற்காக வெளிநாடு அனுப்பியிருக்கேன், நல்லபடியாக இருக்காங்க. இப்போ டைமில் பேச முடியாது, அவங்க அவைலபிள் ஆனதும் உங்ககிட்ட பேச சொல்கிறேன். அங்கே கண்ணீரோடு தன்னையே பார்த்து அமர்ந்திருக்கும் பெண்மணியை பார்த்து, இவங்க யாரு? என் அம்மா சார். ஏன் இவங்க பேச மாட்டாங்களா? சார், அவங்களுக்கு வாய் பேச முடியாது. ஏன் என்றவருக்கு அதிர்ச்சி. அதுவா, எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா விரும்பி வாழ்ந்தால் அவர் கூட தான் என்று சொல்லி வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க அப்பாவோட பொண்டாட்டியை பார்த்ததும் அம்மா அவரை அங்கே விட்டுட்டு வந்துட்டாங்க. வீட்டில் வந்ததும் அம்மாவை மிரட்டி கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ண போது கிணத்துல குதிச்சு தொண்டையில் பாறை பட்டு பேச முடியாமல் போயிடுச்சு. இந்த முறை அண்ணாமலையின் கண்கள் கலங்கியது. ஒரு பெண் தன்னோடு கூடவே இருந்து வாழாமல் இறந்து போனால், ஒரு பெண் தனக்காக வாழ்க்கையை தொலைத்திருக்கிறாள் என்ற போது வந்த அழுகை. இருந்தாலும் கண்களில் கண்ணீர் துளிகளை அடக்கியபடி, கற்பகம், உங்க அப்பாவின் பேர் என்ன? அண்ணாமலை. அவ்வளவுதான், உயிர் போய்விட்டது அவருக்கு. என்ன பேசுவது என்று தெரியாமல் அப்படியே அமர்ந்திருந்தார். தன் கண்ணெதிரே அமர்ந்திருப்பவள் தன் பெண், பேர் கற்பகம். கண்ணீரை துடைத்தபடி, உன் கணவர் எங்கம்மா? ஏனோ எங்க அம்மா வாழ்க்கையில் காதல் சரிப்பட்டு வரலன்னு என் தாத்தா பாட்டி ஒருத்தனுக்கு கட்டி வச்சாங்க. அவன் என்னை விட்டுட்டு வேறொரு பெண்ணை கூட்டிட்டு போயிட்டான்.
எங்கே என் பெண் வாழ்க்கை தறிக்கட்டு போயிடுமேன்னு பயந்து அவளை ரொம்ப கண்டிப்போடு வளர்த்தேன். என் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு. ஆனால் என் கண்டிப்பை என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துடுச்சு. அவள் ஒருத்தரோடு ஓடி போயிட்டா. அப்புறம் தான் அவள் ஃப்ரெண்டு மூலமாக தெரிஞ்சிச்சு அவள் நல்லாவே இல்லைன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் தேடிக்கிட்டே இருக்கிறப்ப தான் அவள் கூட படித்த பொண்ணை பார்த்தேன். அவள் இங்கே இருக்கிறதா சொன்னா. அண்ணாமலைக்கு வார்த்தைகள் வரவில்லை. திருப்பொருள் தனது பெயருக்கென்று இருக்கும் மரியாதையை காப்பாற்றுவதால் தன்னையே நம்பி ஒரு பெண் குழந்தையை பெற்று அதை தன்னிடம் கூட சொல்லாமல் வளர்த்து ஏழ்மையிலும் கஷ்டப்பட்டு தன்னை தேடி வராத இந்த பெண்ணை நினைத்து கர்வம் கொள்வதா என்று புரியாமல் அமர்ந்திருந்தார். அதற்குள் ஒரு கால் டாக்ஸியை வர சொல்லி அவர்களுக்கு தங்களுக்கென்று இருக்கும் கெஸ்ட் ஹவுஸ் அரேஞ்ச் பண்ணி அங்கே அவர்கள் தங்குவதற்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு நான் அங்கே வந்து உங்களை பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு போனார். ஆனால் அந்த பெண்மணியின் கண்கள் சிமிட்டாது அண்ணாமலையை பார்த்து கொண்டே இருந்தது. அந்த கண்களில் அப்படி ஒரு பூரிப்பு. காலம் கடந்தாலும் காதல் காதல்தான். ஆனால் கண் முன்னால் நிற்கும் அவரை தன்னவன் என்று நினைத்து கொண்டாரே தவிர தன் மகளுக்கு சொல்லவே இல்லை.